திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நான் உங்க சுஜிதா. இன்னைக்கும் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கத்துக்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய படிப்புக்கான கடவுள் சரஸ்வதி தேவிக்கான ஸ்லோகத்தை தான் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத நான் பாடி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அதற்கான அர்த்தம். நம்ம அம்மா அப்பா நிறைய சொல்லி வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சரஸ்வதி சுவாமியை கும்பிடு, படிப்பு வரணும்னு கும்பிடு, சாமி அதாவது புக்கு கூட சாமியை தொட்டு கும்பிட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா சரஸ்வதியை தான் வந்து அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதற்காக அவங்கள நம்ம கும்பிடுறோம், இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா பதம் பிரிச்சு பார்த்துடலாமா? சரஸ்வதி தேவி சரஸ்வதியே, நமஸ்துப்யம் அப்படின்னா நமக துப்யம் அப்படின்னு பிரிக்கிறோம். உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வரதே காமரூபிணி அடுத்த லைன். ஸோ வரதே அப்படின்னா வரம் தரக்கூடியவளே, காமரூபிணி அப்படின்னா வேண்டியவற்றை தரக்கூடியவளே. ஸோ வரம் தருபவளே, வேண்டியவற்றை கொடுக்கக்கூடியவளே. வித்யாரம்பம் அப்படின்னா வித்யா அப்படின்னா கல்வி. ஸோ கல்வியோட தொடக்கத்தை, வித்யாரம்பம் கல்வியோட துவக்கத்தை நான் துவங்க போறேன். கரிஷ்யாமி நான் செய்ய போறேன். வித்யாரம்பம் கரிஷ்யாமின்னா நான் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த துவங்க போறேன். சித்தர் பவதுமே சதா, இது எல்லாமே எனக்கு சித்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கனெக்ஷன், குட்டி கனெக்ஷன் வந்து விநாயகருக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கு. அப்படி என்னதான் அவர் வந்து சிவன் பார்வதியோட குழந்தையா இருந்தா கூட, எப்படி வந்து அம்மா அப்பாவுக்கு நம்ம செல்லக்குட்டியா இருந்தா கூட டீச்சருக்கு, சில டீச்சர்ஸ்க்கு நம்ம ரொம்ப பெட்டா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ரொம்ப பெட் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படிப்பு ஓரியன்டா தான் இருப்பாங்க. ஸோ சரஸ்வதி ஸ்லோகம் நம்ம எப்படி வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு எல்லாமே காரிய சித்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்போ அவர் வந்து ஜென்ரலான கடவுள். நம்ம வந்து ஓகே எல்லாமே கிடைக்கிற, நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம தொழில் தொடங்குறோமோ இல்ல நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமாகட்டும் எது செஞ்சாலும் நம்ம அவரை வேண்டிட்டு செஞ்சோம்னா காரிய சித்தி கிடைக்கும். இப்ப சரஸ்வதி தேவியை கும்பிட்டுட்டு நம்மளுடைய கல்வியை, அது கலையா இருக்கலாம், நம்மளுடைய படிப்பா இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அவங்கள வேண்டிட்டு நம்ம வந்து துவங்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா காரிய சித்தி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகமா தான் இந்த சரஸ்வதி ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்லோகங்களை ஒவ்வொரு நாளா, இப்போ முதல் நாள் ஒரு விநாயகர் ஸ்லோகம் சொல்றீங்கன்னா, அடுத்து நான் இன்னொரு ஸ்லோகம் சொல்லி தரேன், அதை சேர்த்து 2 ஸ்லோகமா சொல்லுங்க. இப்படி சொல்ல 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 உங்களுக்கான அற்புதமான அந்த காரிய சித்தி பலன்களை நீங்க உணர முடியும். மற்றும் ஒரு சூப்பரான ஸ்லோகத்தோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.